திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்து விட்டதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் விமர்சித்துள்ளார். திருமாவளவனை திருச்சியில் சந்திச்சோம். இப்போ நம்ம அவர் எதிர்கட்சி கூட்டணி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நண்பர்களா சந்திச்சோமா இல்லை வேற எதனா? அதாவது ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்து விட்டது என்பதைத்தான் இப்போதுக்கு என்னால் சொல்ல முடியும். இது முதல் கட்டம். அடுத்தடுத்த கட்டத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். நான் உங்களுக்கு ஒரு அடிக்கோடிட்டு காட்டியிருக்கிறேன். திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்து விட்டது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி இன்னும் நாளுக்கு நாள் வலுப்பெறும், பலம் பெறும், பல பேர் வருவார்கள். இது குறித்தெல்லாம் விரைவாக நம்முடைய கழக பொதுச் செயலாளர் உங்களிடத்திலே கருத்து சொல்லுவார். ராமதாஸ் தமிழகம் முழுவதும் மேற்கொண்டு வர்றாரு. அவங்க கட்சி ஆலோசனை கொடுக்கல. ஒவ்வொரு கூட்டத்திலையுமே திமுக எதிர்ப்பு தான் பேசிட்டு தொடர்ந்து இந்த திமுக ஆட்சி வெளியேற்றப்பட வேண்டும், அவங்க வெளியேறிய வேண்டும், வன்னியர்களுக்கு எதிராக செயல்பட்டாங்க. 10.5% அதிமுக கொடுத்தாலும் இதை 4 வருஷமா நமக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டாங்க. தொடர்ந்து திமுக எதிராக குரல் எழுப்பினாலும் நம்ம கூட்டணி வரதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? கூட்டணி குறித்தெல்லாம் எங்கள் பொதுச் செயலாளர் முடிவு செய்வார். ஆனால் பாமகவுடைய கட்சி உடைந்து வருவதற்கு திமுக தான் காரணம் என்று அந்த கட்சியை சேர்ந்திருக்கிற அன்புமணி ராமதாஸ் அவர்களை குற்றம் சாட்டியிருக்கிறார். இதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஒரு கட்சி பலமாக இருக்கிறது. அந்த கட்சி ஒருவேளை மாற்று கட்சியோடு கூட்டணி சேர்ந்து விட்டால் அவர்கள் வெற்றி வாய்ப்பை பெற்றுவார்களோ என்கிற அச்சத்தில் கூட்டணியை உடைத்து அந்த கட்சியை உடைக்கிற காரியத்தை செய்திருக்கிறது திமுக என்று நாங்கள் குற்றம் சாட்டவில்லை. சொன்னது அன்புமணி ராமதாஸ் என்பதை அடிக்கோடிட வேண்டும்.